இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து அப்படி ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால காரில் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபுல் டேங்க் அடிச்சிருவோம், வேறு ஒயாமல் அடிச்சுட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதுனால ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அதுதான் ஃபஸ்ட்டு பட வீடு. அதனால் ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா பிளான் பண்ணி அப்படியே எல்லாம் காரில் கிளம்பிட்டு இருந்தோம். ஒரு இனோவா கார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கு ஃப்ரெண்டுக்கு. அந்த ஆளை திருப்பரங்குன்றம் உள்ள மாதிரி போகணுன்னு சொல்லி போர்டு வச்சுருந்து உள்ளே அந்தால எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு தரிசனமும் ஃப்ரீயாக, நாங்கள் ரொம்ப கூட்டமும் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக நின்று கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு கடை இருந்துச்சு. இதில் பிரபு எனக்கு ஒரு பொருள் வாங்கியே ஆகணும், எனக்கு ஒரு முருகர் வேலும் மயிலும் இருக்கக்கூடிய முருகர் வாங்கியே ஆகணும் அப்படின்னா. அப்புறமா இதுதான் ஃபஸ்ட்டு படை வீடு பார்த்துருங்க. முதல் படை வீடுனால போட்டிருக்கா சுப்பிரமணிய சுவாமின்ட்டு. அதுக்கப்புறமா பயணி கடை இருந்துச்சு. அந்தால எல்லாருமே போயிட்டு சரி பயணி வாங்கி குடிப்போன்னு குடித்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா பயணி ஒன்றுத்துக்கும் ஆகாது. பார்த்தா சீனியும் தண்ணியும் போட்டு கலக்கி வச்சுருப்போம் அவளுக்கு. வேறு என்ன செய்கிறது, வாங்கியாச்சா குடிச்சு தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. வேற இவன் அதிர்ஷ்ட கடந்து போராடி எப்பா இவனை கூட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்குள்ள நம்மளை பாடா படிச்சிடாம பார்த்துருங்க. நீ குடி நான் குடின்னு சொல்லி ஒரே சண்டை. வேற இருந்தாலும் ஆளுக்காக பயணி குடிச்சிட்டு மறுபடி பிரபு என்ன பயணி குடிக்குதுன்னா பட்டே தின்னுருவான் போலுக்கு. வெளியே வந்தால் ஒரு ஹோட்டலு, சரி இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவோம், இன்னைக்கு காலையில் சாப்பாடு அங்கே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தோசை வாங்கியிருந்தான். 3 வகையான சட்னி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொன்னான். இவரு தான் நடிப்பு அறக்கார். வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவரு கூட தோத்துருவார் இவர் நடிப்புக்கு. அவ்வளோக்குள்ளே இவர் நடிக்கார், அந்த அளவு இருக்குது இவர் நடிப்பு. அப்புறமா போரி வாங்கியிருந்தான் கிருஷ்ணா. அவன் கிழங்குல தொட்டு சாப்பிட்டு பார்த்தான். நல்லா இருக்குது, டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்குள்ள